அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்தியாளர் நௌசத் வழங்க கேட்கலாம். நௌசத், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் தற்போது அங்கே இருக்கும் நிலை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விடுமுறை நாட்கள் என்பதால் இன்று பணிக்கு ஊழியர் வரவில்லை. ஆனால் காவலாளர் மட்டுமே அங்கு பணியில் இருந்ததாகவும், அவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த பகுதிக்கு வந்து குறிப்பாக தண்ணீரை பீத்தி அடித்து குறிப்பாக தீயை கட்டுக்குள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று குறிப்பாக அதிர்ஷ்டவசமாக ஊழியர்கள் விடுமுறை என்பதால் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லாமல் அந்த தீ அணைக்கும் பணி ஈடுபட்டிருப்பதாக தகவல் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் குறிப்பாக இந்த விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் என்ன உள்ளிட்டவை குறித்து விசாரித்து வருவதாகவும், ஆனால் உள்ளே 2ஆம் தளத்தில் தீ பிடிக்க ஆரம்பித்ததாகவும், உள்ளே கேண்டீன் இருப்பதாகவும், மின்கசிவு ஏற்பட்டதால் இது தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிப்பதாகவும் தகவலியாக இருக்கிறது. தற்சமயம் தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணியை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. வணக்கம் ராம்குமார். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விடுமுறை நாட்கள் என்பதால் இன்று பணிக்கு ஊழியர் வரவில்லை. ஆனால் காவலாளர் மட்டுமே அங்கு பணியில் இருந்ததாகவும், அவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த பகுதிக்கு வந்து குறிப்பாக தண்ணீரை பீத்தி அடித்து குறிப்பாக தீயை கட்டுக்குள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று குறிப்பாக அதிர்ஷ்டவசமாக ஊழியர்கள் விடுமுறை என்பதால் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லாமல் அந்த தீ அணைக்கும் பணி ஈடுபட்டிருப்பதாக தகவல் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் குறிப்பாக இந்த விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் என்ன உள்ளிட்டவை குறித்து விசாரித்து வருவதாகவும், ஆனால் உள்ளே 2ஆம் தளத்தில் தீ பிடிக்க ஆரம்பித்ததாகவும், உள்ளே கேண்டீன் இருப்பதாகவும், மின்கசிவு ஏற்பட்டதால் இது தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிப்பதாகவும் தகவலியாக இருக்கிறது. தற்சமயம் தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணியை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.